ஒரு மகளின் மிகப்பெரிய கனவு என்ன? ஒரு நல்ல வேலை, வெற்றிகரமான எதிர்காலம். ஒரு தந்தையின் மிகப்பெரிய கடமை என்ன? தனது மகளின் கனவுகளுக்கு பறக்க இறக்கைகளை அளிப்பது, அதற்காக தனது வாழ்க்கையை கூட தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும். ஆனால் ஒரு மகளுக்கு தனது கனவுகளுக்கும் தந்தையின் கடமைக்கும் இடையில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை வரும்போது என்ன நடக்கும்? இது அஞ்சலியின் கதை. தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தேர்வின் வாசலில் நிற்கும் ஒரு புத்திசாலி பெண்ணின் கதை. ஆனால் தந்தையின் வாழ்க்கையில் ஒரு துயரம் வரும்போது அவள் தனது புத்தகங்களையும் எதிர்காலத்தையும் விட்டுவிட்டு ஒரு தேர்வை எதிர்கொள்ள திரும்பி வருகிறாள். அந்த தேர்வின் மதிப்பெண்கள் எந்த மதிப்பெண் பட்டியலிலும் பதிவு செய்யப்படாது. தான் தோல்வியடையக்கூடும் என்று நினைத்த அந்த இறுதித் தேர்வில் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும்போது விதி ஒரு பரிசை மறைத்து வைத்திருந்தது என்பது அவளுக்கு தெரியாது. அந்த பரிசை பார்த்து அவள் மட்டுமல்ல, அந்த நகரம் முழுவதும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போகிறது. இந்த மகளின் தியாகத்தின் மற்றும் அந்த அசாதாரண பரிசின் இதயத்தை தொடும் கதையை நாம் பார்க்கலாம். கேரளாவில் உள்ள ஒரு சிறிய நகரமான ஸ்ரீகண்டபுரம். பெரியாறு ஆற்றின் அலைகள் இன்றும் பழைய கதைகளை முணுமுணுக்கும். அங்குள்ள பாதைகளில் அன்பும் எளிமையும் நிறைந்திருக்கும் ஒரு இடம். இந்த நகரத்தில் ஒரு பழைய இடைத்தர காலனியில் 2 அறைகள் கொண்ட ஒரு சிறிய வீடு இருந்தது. அது ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியரான ஸ்ரீதரனின் வீடு. அந்த வீடு வெறும் செங்கற்களாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது ஸ்ரீதரனின் சுயமரியாதை, நேர்மை மற்றும் கனவுகளின் உயிர்ப்புள்ள ஒரு சான்றாக இருந்தது. ஏறக்குறைய 60 வயதாகிய ஸ்ரீதரன் ஒரு தத்துவஞானியும் அமைதியான இயல்புடையவருமாக இருந்தார். அவர் தனது வாழ்க்கை முழுவதும் நேர்மையின் பாதையில் வாழ்ந்தாரானால் தனது குழந்தைகளுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. அவரது மனைவி சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நீண்ட நோய்க்குப் பிறகு இறந்து போயிருந்தார். இப்போது அவரது உலகில் அவருக்கு உயிரைவிட மதிப்புமிக்க ஒரே ஒரு நபர் மட்டுமே இருந்தார். அவரது ஒரே மகளான அஞ்சலி. இப்போது 21 வயதாகிய அஞ்சலி தனது தந்தையின் பெருமையாக இருந்தாள். அவள் அழகானவள் மட்டுமல்ல, அதைவிடவும் புத்திசாலியும் கடின உழைப்பாளியுமாக இருந்தாள். அவள் தனது தந்தையின் கஷ்டங்களை மிக அருகிலிருந்து பார்த்திருந்தாள். தனது சிறிய ஓய்வூதியத்தின் ஒவ்வொரு பைசாவையும், தனது எல்லா தேவைகளையும் ஒதுக்கி வைத்து அவளுக்காக செலவு செய்த ஒரு தந்தையின் நினைவுகள் அவளுக்கு இருந்தன. ஒரு பெரிய சிவில் இன்ஜினியராக வேண்டும் என்பது அஞ்சலியின் கனவாக இருந்தது. அவள் பாலங்களை கட்ட விரும்பினாள், பாதைகளை கட்ட விரும்பினாள். தனது தந்தையின் கனவுகளுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அளிக்க விரும்பினாள். அவளது கடின உழைப்பு பலனளித்தது. மாநிலத்தின் மிக கடினமான இன்ஜினியரிங் நுழைவுத் தேர்வில் அவள் வெற்றி பெற்றாள். தலைநகரில் உள்ள மிக புகழ்பெற்ற இன்ஜினியரிங் கல்லூரியில் அவளுக்கு இடம் கிடைத்தது. அது ஸ்ரீதரனின் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருந்தது. அஞ்சலி தனது பொருட்களுடன் விடுதிக்குச் செல்லும்போது அவர் கண்ணீரை மறைத்து சொன்னார், "மகளே, இனி பின்னோக்கி திரும்பி பார்க்காதே. உனது வாழ்க்கையில் ஒவ்வொரு பாலத்தையும் மிகவும் வலுவாக கட்டி எந்த புயலாலும் அதை உடைக்க முடியாது." அப்பாவின் இந்த ஆசி அஞ்சலி தனது ஆன்மாவில் உள்வாங்கினாள். அவள் கல்லூரியில் இரவும் பகலும் கடினமாக உழைத்தாள். படிப்பில் அவள் ஆண்களையும் கூட பின்னுக்கு தள்ளினாள். கல்லூரியில் உள்ள அனைத்து திட்டங்களிலும் பணிகளிலும் அவள் முதலிடம் பிடித்தாள். இப்போது அவள் இன்ஜினியரிங்கின் இறுதியாண்டில் இருக்கிறாள். இறுதித் தேர்வுக்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே உள்ளன. இது அவளது 4 வருட கடின உழைப்பின் இறுதியும் மிக முக்கியமான கட்டமாக இருந்தது. அவள் பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பெறுவாள் என்றும் பின்னர் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பெற்று தனது தந்தையை தலைநகருக்கு தன்னுடன் அழைத்து வருவாள் என்றும் அவளுக்கு உறுதியாக தெரிந்தது. அவர்களுக்கு ஒரு சிறிய வீடு கட்டி அவருக்கு வசதியாக வாழ ஒரு இடத்தை அமைக்க விரும்பினாள். அவள் இந்த கனவுகளில் மூழ்கியிருந்தாள். ஆனால் விதிக்கு வேறு ஏதோ திட்டங்கள் இருந்தன. ஒரு இரவு அவள் தனது விடுதி அறையில் மேசையில் அமர்ந்து புத்தகங்களில் மூழ்கியிருக்கும்போது தொலைபேசி ஒலித்தது. தொலைபேசியில் அயலவர் மாதவன் அண்ணனாக இருந்தார். அவரது குரலில் ஒரு பதற்றம் இருந்தது. "மகளே அஞ்சலி, நீ விரைவாக ஸ்ரீகண்டபுரத்திற்கு வரவேண்டும். உனது தந்தை." "என்ன ஆயிற்று அண்ணா? அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லையா?" அஞ்சலியின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. மகளை அவர் மொட்டை மாடியில் துணிகளை உலர வைக்கச் சென்றபோது கால் தவறி கீழே விழுந்துவிட்டார். அவரது முதுகெலும்புக்கு கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளது. இதை கேட்டவுடன் அஞ்சலியின் கால்களுக்கு கீழே உள்ள மண் சரிந்து விழுந்தது. அவள் கையிலிருந்த தொலைபேசி கீழே விழுந்தது. அவளது மனம் மரத்துப் போனது. "அப்பா, என் அப்பா!" அந்த இரவு அவள் எப்படி தலைநகரிலிருந்து ஸ்ரீகண்டபுரத்திற்கு வந்து சேர்ந்தாள் என்று அவளுக்கு கூட தெரியவில்லை. மருத்துவமனையில் சென்று பார்த்தபோது ஒரு காலத்தில் பாறை போல உறுதியாக இருந்த தனது தந்தை இன்று ஒரு படுக்கையில் உதவியற்று கிடப்பதை பார்த்தாள். அவரது முகத்தில் வலியின் ஆழமான தடங்கள் இருந்தன. மருத்துவர் கூறினார், "காயங்கள் மிகவும் கடுமையானவை. இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிக்கு இயக்கமிழந்துவிட்டது. அவருக்கு முடக்குவாதம் ஏற்பட்டுவிட்டது. இனி ஒருவேளை சொந்த காலில் நிற்க முடியாமல் போகலாம்." இந்த உண்மை அஞ்சலியின் உலகத்தை ஒரு நொடியில் உடைத்து நொறுக்கியது.
ஸ்ரீதரனை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். இப்போது அவர் முழுவதுமாக படுக்கையில் இருந்தார். எல்லா சிறிய விஷயங்களுக்கும் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. அயலவர்களும் சில தொலைதூர உறவினர்களும் ஆரம்பத்தில் உதவிக்கு வந்தார்கள். ஆனால் படிப்படியாக எல்லோரும் அவரவர் வாழ்க்கையில் மூழ்கிவிட்டார்கள். இப்போது அஞ்சலியின் முன் அவளது வாழ்க்கையின் மிகப்பெரிய மற்றும் கடினமான கேள்வி எழுந்தது. ஒரு பக்கம் அவளது தொழில், அவளது இறுதித் தேர்வுகள் இன்னும் 1 மாதம் மட்டுமே உள்ளது. இது அவளது வாழ்நாள் முழுவதும் உழைப்பின் கேள்வியாக இருந்தது. மறுபக்கம் அவளது தந்தை ஒரு சிறு குழந்தையைப் போல உதவியற்றவர், அவளை மட்டுமே தேவையாக உள்ளவர். அவளது மனம் கூறியது, அஞ்சலி திரும்பிப் போ. அப்பாவுக்கு ஒரு செவிலியை ஏற்பாடு செய். இந்த தேர்வை எழுதவில்லை என்றால் உனது 4 வருட உழைப்பு வீணாகிவிடும். உனது தந்தையின் கனவை எப்படி நிறைவேற்றுவாய்? ஆனால் அவளது இதயம் அவளை வதைத்தது. தன்னை நடக்க கற்றுக் கொடுத்த தந்தையை இந்த நிலையில் தனியாக எப்படி விட்டுவிட முடியும்? அவளது மகிழ்ச்சிக்காக வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்ட தந்தையின் உயிர் கூட அவரை விட்டுப் போகும்போது அவளால் எப்படி அவரை விட்டுவிட முடியும்? அந்த இரவு அஞ்சலி தனது தந்தையின் படுக்கையருகே தரையில் அமர்ந்தாள். அவள் தந்தையின் கையை பிடித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவர் தனது கண்களைத் திறந்தார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. மகளே, நீ இங்கு ஏன் இருக்கிறாய்? உனக்கு தேர்வு இருக்கிறது. திரும்பிப்போ. என்னை பற்றி கவலைப்படாதே, எனக்கு ஒன்றுமாகவில்லை. அவரது குரல் நடுங்கியது. அஞ்சலி தந்தையின் கையை முத்தமிட்டாள். இல்லை அப்பா, நான் இனி எங்கும் போக மாட்டேன். எனது தேர்வு இங்குதான், உங்களுடன்தான். அவள் ஒரு முடிவு எடுத்திருந்தாள். மறுநாள் அவள் தனது கல்லூரிக்கு அழைத்து நீண்ட விடுப்புக்கு விண்ணப்பித்தாள். இறுதித் தேர்வுக்கு நிச்சயம் வருவேன் என்றுமானால் அதுவரை வகுப்புக்கு வர முடியாது என்றும் கூறினாள். அவளது பேராசிரியர்கள் அவளை பலவற்றைச் சொல்லி புரிய வைக்க முயற்சித்தார்களானால் அவள் இணங்கவில்லை. அவள் விடுதியிலிருந்து தனது பொருட்களை எல்லாம் வரவழைத்தாள். இப்போது அவள் முழுவதுமாக தனது தந்தையை கவனித்துக் கொள்வதில் மூழ்கியிருந்தாள். அவளது வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டிருந்தது. அவள் அதிகாலையில் எழுந்து தந்தையை குளிப்பாட்டுவாள், உடைகளை மாற்றுவாள், தனது கைகளால் உணவு ஊட்டுவாள், சரியான நேரத்தில் மருந்து கொடுப்பாள். மருத்துவர் சில உடற்பயிற்சிகளை சொல்லியிருந்தார். ஒரு அதிசயம் நடக்குமோ என்ற நம்பிக்கையில் அவள் மணிக்கணக்காக அவரது இயக்கமற்ற கால்களை தேய்த்து கொண்டிருந்தாள். இரவில் தந்தை தூங்கும்போது அவள் தனது புத்தகங்களை திறப்பாள். ஆனால் நாள் முழுவதும் உள்ள சோர்வும் மன உளைச்சலும் காரணமாக அவளால் படிக்க முடியவில்லை. பலமுறை அவள் புத்தகங்களில் தலை வைத்து தூங்கிவிடுவாள். அயலவர்கள் அவளை பார்த்து மெதுவாக பேசினார்கள். பார், அந்த பாவப்பட்ட பெண் தனது வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறாள். அந்த தந்தை இனி குணமடைய மாட்டார். இவளுக்கு அவளது வேலையும் இழந்துவிடும். ஆனால் அஞ்சலி யாரையும் கவனிக்கவில்லை. அவளுக்கு தனது தந்தையின் ஒரு சிறு புன்னகை உலகிலுள்ள எந்த பட்டத்தை விடவும் மதிப்புமிக்கதாக இருந்தது. அஞ்சலியின் இந்த நிலையை பார்த்து ஸ்ரீதரன் உள்ளுக்குள் சுருண்டு போனார். தனது உதவியற்ற நிலையில் அவருக்கு பெரும் கோபம் வந்தது. அவர் பலமுறை கூறுவார், மகளே, நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். நான் இறந்திருக்க வேண்டும். நான் என் மகளுக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டேன். அஞ்சலி அவரது கண்களை பார்த்து கூறுவாள், அப்பா ஒரு சுமையல்ல, என் உலகம். ஒரு மகளுக்கு தனது தந்தையை கவனித்துக் கொள்வதை விட பெரிய பாக்கியம் இல்லை. ஆனால் உள்ளுக்குள் அஞ்சலியை ஒரு பயம் வேட்டையாடியது. தேர்வின் பயம். இன்னும் 15 நாட்கள் மட்டுமே உள்ளன. அவளது பாடங்கள் ஏறக்குறைய முழுமையாகவில்லை. தான் தோல்வியடையப் போகிறோம் என்று அவளுக்கு தோன்றியது. அவளது 4 வருட கடின உழைப்பு வீணாகிவிடும். அவள் தனது தந்தைக்காக தனது வாழ்க்கையையே பணயம் வைத்திருந்தாள். ஆனால் விதி அவளது இந்த தியாகத்திற்கு ஏதாவது பரிசு அளிக்குமா? தேர்வு நாள் வந்தது. அஞ்சலி இரவு முழுவதும் தூக்கமின்றி படிக்க முயற்சித்திருந்தாள். காலையில் அவள் அதிகாலையில் எழுந்து தந்தையின் எல்லா வேலைகளையும் செய்தாள். அயலவர் ஒரு அம்மாவிடம் சிறிது நேரம் அவரை கவனிக்கச் சொன்னாள். அவள் தேர்வு மையத்திற்குச் செல்ல புறப்பட்டபோது தந்தை அவளது கையை பிடித்தார். அவரது கண்களில் கண்ணீரும் ஆசியும் இருந்தன. மகளே, என் ஆசி உன்னுடன் இருக்கிறது. நீ கவலைப்படாதே. நீ வெற்றி பெறுவாய். அஞ்சலி தேர்வு மையத்தில் சென்று சேர்ந்தபோது மிகவும் பதற்றமடைந்தாள். மாதங்களாக இந்த நாளுக்காக தயாராகியிருந்த சக மாணவர்கள் கடைசி நிமிடத்திலும் புத்தகங்களில் மூழ்கியிருந்தனர். ஆனால் அஞ்சலியின் மனம் வெறுமையாக இருந்தது. தேர்வுத்தாள் கிடைத்தது. நடுங்கும் கைகளுடன் அஞ்சலி தாளை எடுத்தாள். அவள் கேள்விகளை படிக்கத் தொடங்கினாள். பல கேள்விகள் அவளுக்கு கடினமாக தோன்றின. தான் உண்மையில் தோல்வியடையப் போகிறோம் என்று அவளுக்கு தோன்றியது. அவள் கண்களை மூடி தனது தந்தையின் முகத்தை நினைத்தாள். அப்போதுதான் அவளது கண்கள் தாளில் உள்ள கடைசி மற்றும் அதிக மதிப்பெண் கொண்ட கேள்வியில் பதிந்தன. அது ஒரு வடிவமைப்பு கேள்வியாக இருந்தது. ஒரு வழக்கு ஆய்வு.
உடல் ரீதியாக பலவீனமானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் தேவையான அனைத்தையும் கவனத்தில் கொண்டு ஒரு பல மாடி கட்டிடத்தின் வடிவமைப்பை தயாரிக்கவும். உங்கள் வடிவமைப்பில் குறைந்த செலவில் நடைமுறைப்படுத்தக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தவும். இதனால் இத்தகைய கட்டிடங்கள் சிறிய நகரங்களிலும் கட்டப்பட முடியும். உங்கள் பதிலில் தொழில்நுட்ப அம்சங்கள் மட்டும் அல்ல, மனிதநேய கண்ணோட்டங்களையும் விளக்கவும். இந்த கேள்வியை படித்தவுடன் அஞ்சலியின் கண்களில் ஒரு தனித்த தீவிரம் தோன்றியது. அவளது உடலில் ஒரு உணர்ச்சி பரவியது. இந்த கேள்வி அவளுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது என்று அவளுக்கு தோன்றியது. கடந்த ஒரு மாதத்தில் அவள் அனுபவித்தவையும் புரிந்து கொண்டவையும் ஒரு திரைப்படம் போல அவளது கண்களுக்கு முன்னால் கடந்து சென்றன. அவள் தனது தந்தையின் உதவியற்ற தன்மையை மிக அருகிலிருந்து பார்த்திருந்தாள். ஒரு சாதாரண வீடு எப்படி ஒரு உடல் குறைபாடு உள்ளவருக்கு ஒரு சிறையாக மாறுகிறது என்பதை அவள் பார்த்திருந்தாள். உயரமான படிகள், குறுகிய கதவுகள், பயனற்ற கழிவறைகள் எப்படி அவர்களது வாழ்க்கையை மேலும் துயரமாக்குகின்றன என்பதை அவள் புரிந்து கொண்டிருந்தாள். அவளது எல்லா பயமும் பதற்றமும் மறைந்து போயின. அவள் தனது பதில்தாளை எடுத்து எழுதத் தொடங்கினாள். ஆனால் அவள் வெறும் புத்தக பதில்களை எழுதவில்லை. அவள் தனது ஆன்மாவை, தனது வலியை, தனது அனுபவங்களை தாளில் பதித்தாள். அவள் படிகளுக்கு பதிலாக சாய்வு பாதைகளை உள்ளடக்கிய ஒரு வடிவமைப்பை உருவாக்கினாள். ஆனால் அவை வெறும் சாய்வு பாதைகள் மட்டுமல்ல. அவற்றின் ஓரத்தில் ஒரு மோட்டார் பொருத்தப்பட்ட பலகை இருந்தது. அது ஒரு சக்கர நாற்காலியை தானாக மேலே இழுக்க உதவும். ஒரு பொத்தானை அழுத்தும்போது திறந்து மூடப்படும் கதவுகளை அவள் வடிவமைத்தாள். ஒரு தனித்த இயந்திரம் பொருத்தப்பட்ட குளியலறையை அவள் உருவாக்கினாள். அது ஒருவரை படுக்கையிலிருந்து எடுத்து நேரடியாக குளிப்பாட்ட உதவும். இவை அனைத்தையும் மிக குறைந்த செலவில் உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி அவள் வடிவமைத்தாள். அவள் தனது பதிலில் தொழில்நுட்ப வரைபடங்களை மட்டும் வரையவில்லை. இந்த வடிவமைப்பு ஒரு நபருக்கு இழந்த சுயமரியாதையை எப்படி திருப்பி அளிக்கும், மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய உதவியற்ற தன்மையில் இருந்து அவர்களை எப்படி விடுவிக்கும் என்பதையும் எழுதினாள். தனது பதிலின் முடிவில் அவள் இவ்வாறு எழுதினாள்: இது ஒரு கட்டிடத்தின் வடிவமைப்பு மட்டுமல்ல. இது என் தந்தைக்கும் அவரைப் போல உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையின் இல்லமாகும். அவள் தனது தாளை முடித்தபோது மணி ஒலித்தது. அவள் மண்டபத்திலிருந்து வெளியேறிய கடைசி மாணவியாக இருந்தாள். ஆனால் இன்று அவளது முகத்தில் எந்தவித கவலையும் இல்லை. தான் வெற்றி பெறுவோமா தோல்வியடைவோமா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தேர்வை இன்று மிகச் சிறப்பாக செய்துவிட்டோம் என்று அவளுக்கு ஆழமான அமைதி இருந்தது. ஒரு மாதம் கழித்து முடிவு வந்தபோது நகரத்திலும் மாநிலத்திலும் பெரிய கூச்சல் எழுந்தது. குறுகிய கதவுகள், பயனற்ற கழிவறைகள் எப்படி அவர்களது வாழ்க்கையை மேலும் துயரமாக்குகின்றன என்பதை அவள் புரிந்து கொண்டிருந்தாள். அவளது எல்லா பயமும் பதற்றமும் மறைந்து போயின. அவள் தனது பதில்தாளை எடுத்து எழுதத் தொடங்கினாள். ஆனால் அவள் வெறும் புத்தக பதில்களை எழுதவில்லை. அவள் தனது ஆன்மாவை, தனது வலியை, தனது அனுபவங்களை தாளில் பதித்தாள். அவள் படிகளுக்கு பதிலாக சாய்வு பாதைகளை உள்ளடக்கிய ஒரு வடிவமைப்பை உருவாக்கினாள். ஆனால் அவை வெறும் சாய்வு பாதைகள் மட்டுமல்ல. அவற்றின் ஓரத்தில் ஒரு மோட்டார் பொருத்தப்பட்ட பலகை இருந்தது. அது ஒரு சக்கர நாற்காலியை தானாக மேலே இழுக்க உதவும். ஒரு பொத்தானை அழுத்தும்போது திறந்து மூடப்படும் கதவுகளை அவள் வடிவமைத்தாள். ஒரு தனித்த இயந்திரம் பொருத்தப்பட்ட குளியலறையை அவள் உருவாக்கினாள். அது ஒருவரை படுக்கையில் இருந்து எடுத்து நேரடியாக குளிப்பாட்ட உதவும். இவை அனைத்தையும் மிக குறைந்த செலவில் உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி அவள் வடிவமைத்தாள். அவள் தனது பதிலில் தொழில்நுட்ப வரைபடங்களை மட்டும் வரையவில்லை. இந்த வடிவமைப்பு ஒரு நபருக்கு இழந்த சுயமரியாதையை எப்படி திருப்பியளிக்கும், மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய உதவியற்ற தன்மையில் இருந்து அவர்களை எப்படி விடுவிக்கும் என்பதையும் எழுதினாள். தனது பதிலின் முடிவில் அவள் இவ்வாறு எழுதினாள்: இது ஒரு கட்டிடத்தின் வடிவமைப்பு மட்டுமல்ல. இது என் தந்தைக்கும் அவரைப் போல உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையின் இல்லமாகும். அவள் தனது தாளை முடித்தபோது மணி ஒலித்தது. அவள் மண்டபத்திலிருந்து வெளியேறிய கடைசி மாணவியாக இருந்தாள். ஆனால் இன்று அவளது முகத்தில் எந்தவித கவலையும் இல்லை. தான் வெற்றி பெறுவோமா தோல்வியடைவோமா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தேர்வை இன்று மிகச்சிறப்பாக செய்துவிட்டோம் என்று அவளுக்கு ஆழமான அமைதி இருந்தது. ஒரு மாதம் கழித்து முடிவு வந்தபோது நகரத்திலும் மாநிலத்திலும் பெரிய கூச்சல் எழுந்தது. அஞ்சலி தனது பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பெற்றது மட்டுமல்ல, ஒரு வரலாறு படைத்திருந்தாள். அந்த கடைசி கேள்விக்கு அவளுக்கு 100க்கு 100 மதிப்பெண்கள் கிடைத்தன. பல்கலைக்கழக வரலாற்றில் இது முதல் முறையாக இருந்தது. ஆனால் கதையில் மிகவும் ஆச்சரியப்படுத்தும் திருப்பம் இனி வரவிருந்தது. முடிவு வந்து ஒரு வாரத்திற்கு பிறகு அஞ்சலியின் சிறிய வீட்டு வாசலில் ஒரு ஆடம்பர கார் வந்து நின்றது. அதிலிருந்து மிகவும் பணக்காரரும் மரியாதையானவருமான ஒரு முதியவர் இறங்கி வந்தார். அவர் K.R. மேனன் நாட்டின் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனமான மேனன் குழுமத்தின் உரிமையாளர்.
அவர் அஞ்சலியிடம் கூறினார்தான் அந்த இன்ஜினியரிங் பல்கலைக்கழகத்தின் அறங்காவலர் குழு தலைவராக இருப்பதாகவும் இந்த ஆண்டு இறுதித் தேர்வில் கடைசி கேள்வியை தானே தயாரித்ததாகவும் கூறினார். அவர் கூறினார், மகளே பல ஆண்டுகளுக்கு முன்பு என் மனைவிக்கும் ஒரு விபத்துக்குப் பிறகு முடக்குவாதம் ஏற்பட்டது. நான் உலகின் சிறந்த மருத்துவர்களிடம் சிகிச்சை செய்தேன். கோடிக்கணக்கில் செலவு செய்து அவர்களுக்காக வீடு கட்டினேன். ஆனால் அவர்களது முகத்தில் இருந்த அந்த உதவியற்ற பாவத்தை என்னால் ஒருபோதும் மாற்ற முடியவில்லை. இன்று உனது பதில்தாளை படித்தபோது என் கண்கள் கலங்கிவிட்டன. நீ ஒரு இன்ஜினியரைப் போல மட்டுமல்ல, ஒரு மகளைப் போல, ஒரு இரக்கமுள்ள மனிதனைப் போலவே அந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டிருக்கிறாய். உனது வடிவமைப்பில் உள்ள அந்த ஆன்மாவும் இரக்கமும் உலகில் உள்ள எந்த புத்தகத்திலும் கற்பிக்க முடியாது. அவர் அஞ்சலியின் முன் ஒரு உரையை வைத்தார். இது உனது தைரியத்திற்கும் உனது தியாகத்திற்கும் உனது திறமைக்கும் உள்ள பரிசு. அஞ்சலி உரையை திறந்தாள். அதில் ஒரு நியமன கடிதம் இருந்தது. மேனன் குழுமத்தின் புதிய சமூக உள்கட்டமைப்பு பிரிவு தலைவரின் நியமன கடிதம். சம்பளம். அஞ்சலி தனது வாழ்க்கையில் ஒருமுறை கூட ஒன்றாக பார்க்காத பூஜ்ஜியங்கள் அதில் இருந்தன. ஆனால் மேனன் அங்கு நிறுத்தவில்லை. அவர் கூறினார், இது ஒன்றுமில்லை. உண்மையான பரிசு இதுதான். அவர் மற்றொரு கோப்பை அஞ்சலியின் கையில் கொடுத்தார். நாங்கள் நாடு முழுவதும் உள்ள சிறிய நகரங்களில் உனது வடிவமைப்பை அடிப்படையாக கொண்டு நம்பிக்கை இல்லங்கள் என்ற பெயரில் ஒரு திட்டத்தை தொடங்குகிறோம். இந்த வீடுகள் உடல் ரீதியாக பலவீனமானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் உரியவை. இந்த முழு திட்டத்தின் பொறுப்பு உனக்கு இருக்கும். நீதான் இதை வழிநடத்த வேண்டும். பின்னர் உனது தந்தை. அவரது சிகிச்சை இன்று முதல் ஜெர்மனியில் உள்ள சிறந்த முதுகெலும்பு காய சிகிச்சை மையத்தில் இருக்கும். நாங்கள் அவரை நாளையே விமான ஆம்புலன்ஸில் அனுப்புகிறோம். அஞ்சலியும் தந்தையும் அதிர்ச்சியடைந்து போயிருந்தனர். அவர்களால் ஒன்றும் பேச முடியவில்லை. அவர்கள் கண்ணீர் விடுவதைத் தவிர வேறு ஒன்றும் செய்யவில்லை. ஒரு மகள் தனது தந்தைக்காக தனது தொழிலை பணயம் வைத்தாள். ஆனால் விதி அவளுக்கு பரிசாக அளித்தது தனது தந்தை மட்டுமல்ல, அவரைப் போல உள்ள லட்சக்கணக்கான தந்தைகளின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் புதிய பொழுதை உருவாக்க ஒரு தொழிலையும் ஒரு வாய்ப்பையும் ஆகும். அவள் ஒரு தேர்வை விட்டுக் கொடுத்தாள். ஆனால் வாழ்க்கை அவளுக்கு உலகில் உள்ள எல்லா தேர்வுகளையும் விட பெரிய ஒரு பரிசை அளித்தது. எனவே நண்பர்களே, அஞ்சலியின் இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், நீங்கள் தன்னலமின்றி உங்கள் கடமைகளைச் செய்யும்போது விதி கூட உங்கள் முன் தலைகுனிகிறது. உண்மையான கல்வி புத்தகங்களில் மட்டுமல்ல, சேவையிலும் தியாகத்திலும் உள்ளது. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டு உங்கள் கண்களை நனைத்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். இந்த மகளின் தியாகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கருத்துகளில் எங்களிடம் தெரிவிக்கவும். இந்த கதையை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்துடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனால் சேவையின் இந்த செய்தி எல்லோரையும் சென்றடையட்டும். இதுபோன்ற மேலும் உத்வேகமளிக்கும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சந்தா செய்ய மறக்காதீர்கள். நன்றி.